तत्तुल्यं श्रीरामनामवरानने। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे। श्रीराम राम आनंदधाम जय जय राम जानकी राम। सीता माता मनोभिराम जय जय राम जानकी राम। रणरंग भीमा साकेत राम जय जय राम जानकी राम। आदर्शमूर्ति हे सार्वभौम जय जय राम जानकी राम। राजीव திருப்பதி ஸ்ரீ ஜனகவல்லி நாயக்கா சமேத ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோயிலிருந்து 3ஆம் நாள் இன்று நேரலையில் ஸ்ரீ ராமசுவாமி கண்டருளும் முத்துப்பந்தல் வாகனத்தை சின்னத்துறையில் கண்டு வணங்க அமர்ந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் கரங்கள் கூப்பி வரவேற்கின்றது. சிறார்கள் எம்பெருமான் முன்பு தாங்களே கிருஷ்ணனாகவும் ராமனாகவும் வேடம் தரித்துக் கொண்டு எத்தனை அழகாக அவன் எத்தனை கருணை உள்ளவன் என்பதை காண்பிக்கவும் இப்பொழுது சொல்லும் பொழுதே அவனுடைய திருவடி சேவை நமக்கு கிடைக்கின்றது என்று தெலுங்கு வருட பிறப்பு அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி மேலே தொடங்க இருக்கின்றது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். தஞ்சமாகிய தந்தை தாயொடு தானுமாய் அவை அல்லனாய் உயர நின்றதோ ஜோதியாய் உலகேழும் உண்டு உமிழ்ந்தான் தன்மை ஆயர வாங்கு நமன் தமர்க்கு அரு நஞ்சினை அச்சுதன் தன்மை தயரதற்கு மகன் தன்னை அன்றி மற்றிலேன் தஞ்சமாகவே என்று திருவாய்மொழியில் சுவாமி சாதித்துள்ளார் நம்மாழ்வார். அதாவது இத்துணை அவதாரங்கள் எடுத்தது ராம அவதாரத்தின் பிரதானமே அதனுடைய அங்கமே என்று நம்மாழ்வார் சாதித்து அருளியுள்ளார். க்ஷமிக்கவும், ஸ்ரீ நம்மாழ்வார் கிருஷ்ண அவதாரத்தில் ஈடுபாடு உண்டவர். ஆழ்வார் மிகவும் ஈடுபட்டது ஸ்ரீ ராமாவதாரத்தில் இந்த பாசுரத்தாலே. ஆயர வாங்கு நமந்தமர்க்கு அருணஞ்சினை அதாகில் அறிவே கலங்கி போகும்படியாக செய்யும் யமனுக்கு அருணஞ்சாக இருந்து. எந்த யமனுக்கு? அவனுக்கு யார் விரோதி? அவனை திருவடி தொட்டு வணங்கும் அடியார்களுக்கு இருக்கும் விரோதிகள். அந்த யமனுக்கு இவன் அருணஞ்சாக இருப்பானாம். அடியார்களை நெருங்க விடாது காப்பாற்றுவானாம் இந்த ராமன். யார் என்றால் அடுத்த வரிகளில் சாதித்தருளுள்ளது. தயரதற்கு மகன் தன்னை அன்றி மற்றிலே தஞ்சமாகவே என்று சாதித்தருளியபடி தயரதன் புத்திரனாம் ஸ்ரீராமனையே தஞ்சமாக அடைவதாக சாதித்தருளியுள்ளார். ஸ்ரீராமன் தேவதேவனே அடியார்களின் பாப்பங்களை நாசனம் செய்து கையிலாக கொடுத்து ரட்சிப்பான் என்பதே ஆழ்வாரின் திருவுள்ள கருத்தாக அமைந்துள்ள பாசுரம். இது உயர்ந்த பாசுரம். முத்துப்பந்தலின் கீழே அழகாக தேஜோமயமாக ராமன் எழுந்திரளி நமக்கு காட்சியளிக்கும் விதத்தை கண்டால் அவ்வாறாக தான் தோன்றுகிறது. இவ்விடத்திலே
இன்று சுபதினமான இன்று வருடப்பிறப்பிலே நாம் கண்டு கழித்து மேலே வரும் தினங்கள் மங்களமாக அமைய நன்றாக கருணை கண்களோடு நம்மை நோக்க வேண்டும். அடியார்களின் துயர்களை, யமன்களை, விரோதிகளை, நோய்களை போக்கி அனுகிரகித்து வாழ்வாங்கு வாழ அடியார்களுக்கு நன்றாக வைத்திருக்க வேண்டும். அவதாரம் எனும் வடமொழி சொல்லுக்கு மேலிருந்து கீழே இறங்குவது என்ற பொதுவான பொருளை சொல்வது உண்டு. பரமபதமாகிய ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து இந்த நிலவுலகிற்கு வந்தார், அவதரித்தார் என்ற பொருள் மாத்திரம் உள்ளது என்று நினைக்க கூடாது. மேலானது நிலைமைகளை விட்டிட்டு கீழான நிலைமைகளை அதாவது ஸ்ரீ வைகுண்டத்து வாசதியான இவன் நித்தியபடியாக நித்திய சூரிகள் முக்தர்களோடு வாழ்ந்து கொண்டும் தேவிமார்களோடும் இருந்து கொண்டும் இருக்கும் எம்பெருமான் இந்த நிலவுலகிலே வந்து அவதாரம் செய்வதற்கான காரணம் என்ன? ஒருவருடைய ஊனக்கண்களுக்கு புலப்படாது இருந்தவன் எல்லா இடங்களிலும் இருக்கின்றான், எல்லா காலங்களிலும் இருக்கின்றான், எல்லா பொருள்களிலும் நிற்கவர நிற்கின்றான் எனும் வேதங்களின் சொற்கள் பகவானின் மேலான நிலைமை. இவற்றை மேன்மையான நிலைமைகளை ஆறவே விடுத்து எதிரடையான நீச்சமான தாழ்ந்த நிலைமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வதால் தானே பெருமான் இந்த நிலவுலகிலேயே வந்து அவதரித்தருளியது. அதாவது மேன்மையான குணங்கள், மேன்மையான புத்தி, மேன்மையான இருப்பு என்று ஒரு ஸ்தாவர ஜங்கமம், அடுத்தது மிருகங்கள், இவற்றை விட மேன்மையான பிறப்பை, மனித பிறப்பை அளித்தும் கூட இவர்கள் அவத்தியத்தில் உழன்று கொண்டிருக்கிறார்களே, வேதங்களை நோக்கி அதாவது பாப்ப குழியில் படுகிறார்களே என்று அவற்றை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் எம்பெருமான் இவ்விடத்தில் அவதரித்தது. அதுவும் இவன் அடியார்களுக்கு துன்பம் தரும்போது பொறுக்க மாட்டாது இவன் அவதரித்து விடுகிறான். இந்த நிலவுலகிலே வந்து அவதரித்து அவர்களை ரட்சித்துக் கொள்கிறான். யார் கண்களுக்கு புலப்படாதவனாயிருந்த மாயோன் ராமனாக அவதரித்து அருளியதாலே அயோத்தியில் உள்ளான், சித்திரக்கூடத்தில் உள்ளான், பஞ்சவடியில் உள்ளான், இலங்கைக்கு பாலத்தை கட்டினான் என்று அப்போது வாழ்ந்தவர்கள் காணும்படியாக ஆயிற்று. ஆக ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்த இருப்பை விடுத்து ரட்சிப்பதற்காகவே இவ்விடத்தில் வந்து அப்பொழுது தவத்தில் இருப்பவர்கள் காணும்படியாக இவன் எளிமையாக எழுந்தருளியது. இருப்பினும் இவனுடைய தயை குணம் என்பது பரத்வ குணம் அவதாரம் செய்த போதும் போகவில்லையாம். ஆத்மானம் மானுஷம் மன்யே அகம் தசரதாத்மஜம், நான் மனிதனாக பிறந்திருக்கிறேன் என்று இவனே சொன்ன போதும் கூட இவனுடைய அந்த பரத்வ குணம், அதாவது பக்தர்களை ரட்சிக்கும்படியான அந்த எண்ணம் இவனை விட்டு செல்லவே இல்லை. இவன் மனித குணமாக இருந்தால் அது தன் வேலையை பார்த்து கொண்டு போக வேண்டியதானே? அப்படி அல்ல. இவன் குணமானது அப்படியே அந்த பரத்வ குணம், சௌசீல்ய குணம், சௌலபிய குணம், தயை என்று அனவரதமும் நித்தியபடியாக அவன் கொண்டுள்ள அந்த குணம், அதை விட்டு இவன் அவதரித்தான் இல்லை, அதோடுதான் இவனும் அவதரித்தான் எனும் ஸ்லோக தொகுப்பில் அதிமானுஷஸ்தவம் என்று ஸ்லோக தொகுப்பில் ட்சபிக்க வேண்டும். அதிமானுஷஸ்தவம் என்று ஸ்லோக தொகுப்பில் ஸ்ரீ குரத்தாழ்வான் சாதித்தருளிய ஒரு ஸ்லோகத்தை சற்று சேவிப்போம். அக்ஷுண்ண யோகபதம் அர்க்யபதம் ஜட்டாயும் திரியஞ்சுமேவ பத மோக்ஷபதே நியோக்தும் சக்னோஷி வேத்சி சயதா சததா கதம் துவம் தேவி அவாப்தும் ஆனலம் வியதிதோ விசின்வன்னு. பெருமாள் ஸ்ரீராமனாக அவதரித்து ஆத்மானம் மானுஷம் மன்யே என்று மனித தன்மையை ஏறிட்டுக் கொண்டே பிறந்தான். அவன் அப்படியேதான் சாதித்தருளினான். மாரீச்சனாகிற மாயமானுக்கு பின் போய் தாயாரை பிரிந்து வருந்தியதும் அவன் போக்கையும் அறிந்தும் அறியாதவராக புகட்டி இருந்தாயிற்று இவன். இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதனுக்கு வரும் துக்கம் தானே, ஒத்துக்கொள்ளலாம். தாயாரை பிரிந்து வருந்தின பெருமாள் பெரிய உடையாரான ஜட்டாயு ஆழ்வாருக்கு எப்படி பரமபத பிராப்தி அளிக்க முடிந்தது? அவருக்கு சர்ம கைங்கரியத்தையும் செய்தாயிற்று. மோட்சத்திற்கு செல்ல அதிகாரம் படைத்திராத ஒரு பட்சிக்கு பரமபத பிராப்தி அளிக்கும் வல்லமை சக்தி உள்ளவராக எப்படி இவனுக்கு ஆக முடிந்தது? அப்படியானால் சீதா தேவியை இருந்த இடத்திலேயே அவன் பெற்றிருக்கலாமே. தேடும் விஷயமாக காடும் மேடும் திரிந்து அலைந்து மேலே வருந்தியதுக்கு ஏன் என்று கூறத்தாழ்வான் பெருமானை குறித்து கேட்ட ஸ்லோகம். அடியார்கள் படும் துயரை சகியாது அவர்களை ரட்சிப்பது என்பது பெருமானின் கல்யாண குலத்தை அவதார தசையிலும் அவரால் ஒழித்து வாழ இயலவில்லை என்பதே ஸ்ரீ குரத்தாழ்வாரின் திருக்குள்ள கருத்தாக அமைந்த ஸ்லோகம் இது. இக்கருத்தையே ஸ்ரீ கீதாச்சாரியனாக அவதரித்த போதும் அவன் சாதித்தது. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்றார். சாதுக்களை ரட்சிக்கவும் துஷ்டர்களை தொலைப்பதுமாகிய செயல்களை அவதாரத்தின் பயனாக கூறியவன் இப்போது முத்துப்பந்தல் கீழ் எழில்கொள் சோதியாக நின்று கொண்டு அடியார்களை கண்டு அனுகிரகிக்க வீதி உலா அருளி கொண்டிருக்கிறான். இந்த திவ்ய தினமான தெலுங்கு வருட பிறப்பில் அன்று சாதுரியமான இவன் குணம்
அப்படியும் இவனுடைய குணத்தில், அந்த கல்யாண குணத்தில் தயை காண முடிகிறது. இதில் அரிய பெரிய விஷயத்தை நாம் உணர வேண்டும். மாதா சீதாதேவி ஸ்ரீ ராகவனோடு கூடியிருந்த காலத்தில் எப்படிப்பட்ட அபராதிகளுக்கும் விநாசம் ஏற்படவில்லையாம். பெருமாள் அவளை பிரிந்த காலத்தில் தான் தவறு செய்வதிலேயே ஊற்றமுடையவர்களுக்கு நாசம் உண்டாயிற்று. இக்கருத்தை கம்பநாட்டாழ்வாரும் வாரிவதை படலத்தில் கோவியல் தருமம் உங்கள் குலத்து உதித்தோர்கட்கெல்லாம் ஓவியத்து எழுதமுன்னா உருவத்தாய் உடைமை என்றோ ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அவழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தரை போலும் செய்கை என்று சாதித்தருளியுள்ளார். அதாகில் இந்த செய்யுள் இன்சுவை வடிவெடுத்து தாயார் சீதாதேவி அருகே இல்லாததாலே தான் ராமன் வாலிவதம் செய்ய நேர்ந்தது. தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை என்னும் வரிகளே. அதாவது தேவியை பிறந்த வேதனையில் அல்ல, அது ஒரு வியாஜம்தான். கீழே சொன்னோமே, கூரத்தாழ்வான் சுலோகத்தில் ஒரு வியாஜம். பெரிய திருவுடையாரான ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தவருக்கு இருந்த இடத்திலேயே அவன் சீத்தையை பெற்றிருக்கலாமே, மானை தேடி சென்றிருக்க வேண்டாமே, அதுவல்ல அவதாரம். அப்படியே அவதாரம் தசை எதற்காக ஏற்பட்டது என்று உண்டாகிவிடும், அதற்காகவல்ல. ஸ்ரீமத் ராமாயணம் என்னும் பெருங்கடலில் கிடைத்த ரத்னம் என மிக முக்கியமாக கொள்ளத்தக்க உயர்ந்த சம்பிரதாய கருத்தை உணர்த்தியுள்ளது இந்த பிராட்டியோடு சேர்ந்திருக்கும்படியான இந்த ராமனை சேவிப்பது என்பது. அதுதானே விடத்தில் சாதித்தருளிய கம்பநாட்டாழ்வாரும். இப்பொழுது நாம் அதைதானே சேவித்துக் கொண்டிருக்கிறோம். முந்து பந்தலின் கீழே தாயாரோடு எழுந்தருளியிருக்கும் அது மிதுனமே ஒரு சேர்த்தியாக இருக்கும்படியான இந்த சேர்த்தியிலே நாம் சேவித்து அனைத்து பலன்களையும் பெற வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த அர்ச்சை திருமேனியிலும் வீதி உலா கண்டருளி இந்த திவ்ய நாளில் நன்னாளில் தெலுங்கு வருட பிறப்பு அந்நாளில் அனைத்து பக்தர்களையும் கண்டு கழித்து இந்த சிறார்கள் அதாவது ஆடி கழிக்கும் அதையும் கழித்து கொண்டு ஆடி கழித்து பெருமானையும் கழிக்கச் செய்து தாங்களும் கழித்து எம்பெருமான் திருமுன்பாக ஆடுகின்றோம் என்ற நல்ல செயலை ஒரு கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. மேலே இந்த கருத்தை சற்று விரிவாக சற்று நேரம் கழித்து சேவிப்போம். రామచంద్రుడితడు రఘువీరుడు, రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. పాలిటి కామధేను వితడు, ఘాతల కౌశికు పాలి కల్పవృక్షము, గౌతము భార్యా పాలిటి కామధేను వితడు, ఘాతల కౌశికు పాలి కల్పవృక్షము, సీతాదేవి పాలిటి చింతామణి ఇతడు, సీతాదేవి పాలిటి చింతామణి ఇతడు, ఈతడు దాసుల పాలి ఇహ పరదైవము, రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. సుగ్రీవు పాలి పరమ బంధుడితడు, పరగ సుగ్రీవు
పాలి పరమ బంధుడీతడు సరి హనుమంతు పాలి సామ్రాజ్యము నిరతి విభీషణు పాలి నిధానము నిరతి విభీషణు పాలి నిధానము గాలిమ జనకు పాలి ఘన పారిజాతము రామచంద్రుడితడు రఘువీరుడు కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు శబరి పాలి తత్వపు రహస్యము అలరి గుహుని పాలి ఆది మూలము తలప శబరి పాలి తత్వపు రహస్యము అలరి గుహుని పాలి ఆది మూలము కలడన్న వారి పాలి కన్నులెదుటే మూరితి కలడన్న వారి పాలి కన్నులెదుటే మూరితి వెలయ శ్రీ వెంకటాద్రి విభుడీతడు రామచంద్రుడితడు రఘువీరుడు రామచంద్రుడితడు రఘువీరుడు కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. மேலும் இக்கருத்தை கம்மநாட்டாழ்வார் மற்றொரு வாலிவதை படலத்தில் எம்பெருமான் எதற்காக இவ்வாறு அவதரித்து மேலே ரட்சணம் எவ்வாறு செய்தான் என்பதை கோவியல் தருமம் உங்கள் குலத்து உதித்ததோர்கட்கெல்லாம் ஓவியத்து எழுத உண்ணா உருவத்தாய் உடமையன்றோ ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை என்று சாதித்துள்ளதை சற்று முன் சேவித்தோம் அல்லவா. ராமனின் திருமுக மண்டலத்தை நன்றாக கண்டு கொண்டே அவனை பற்றி கம்மநாட்டாழ்வார் சாதித்தருளியதை நன்றாக அனுபவிக்கலாம். எத்துணை அழகான இவன் கருணை உள்ளம் ததும்ப அனைத்து பக்தர்களையும் நோக்கிக் கொண்டிருக்கிறான். இந்த கருணை உள்ளம் கொண்ட இந்த பார்வை தானே அடியார்களை ரட்சிப்பது. இந்த செய்யுள் இன்சுவை வடிவெடுத்தது தாயார் சீதாதேவி அருகே இல்லாததாலே தான் ராமன் வாலிவதம் செய்ய நேர்ந்தது என்கிறார். தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போரும் செய்கை எனும் வரிகளாலே ஸ்ரீமத் ராமாயணம் எனும் பெரும் கடலில் கிடைத்த ரத்னம் என மிக முக்கியமாக கொள்ளத்தக்க உயர்ந்த சம்பிரதாய கருத்தை உணர்த்தியுள்ளது. அதாகில் தானே ஆன்றோர்கள் சிறை இருந்தவளின் ஏற்றமாக ஸ்ரீமத் ராமாயணத்தை கூறுவார்கள். ஆக தாயார் சீதாதேவி சகிதனாக அடியார்களை ரட்சிக்க நிறை தாழ்ந்த முத்துப்பந்தலின் கீழே இருந்து வீதி உலா கண்டருள்கிறான் இந்த காக்குஸ்தராமன். தாயாரோடு கூடிய எம்பெருமான் எத்துணை கருணையோடு இருப்பான் என்பதனை ஸ்ரீ குலத்தாழ்வான் ஸ்ரீ சுந்தர பாகுஸ்தவம் எனும் ஸ்லோகத் தொகுப்பு திருமாலிரும் சோலை அழகர் குறித்து சாதித்தருளியுள்ளது. பீதாம்பரம் வரதசீதர திருஷ்டிபாதம் ஆஜானுலம்பிபுஜம் ஆயதகர்ணபாசம் ஸ்ரீமன் மகாவன கிரீந்தர நிவாச தீக்ஷம் லக்ஷ்மீதரம் கிமபி வஸ்து மமாவிரஸ்து. இது நன்றாக சேவிக்க வேண்டும், செவிமடுக்க வேண்டும். அத்துணை பொருள் செறிந்தது. எப்படி அவன் காருண்யம் பக்தர்கள் மீது பொழிகின்றது என்பதை சாதித்தருளியுள்ளது. பீதாம்பரம் வரதசீதர திருஷ்டிபாதம் ஆஜானுலம்பி புஜம் ஆயத கர்ணபாசம் ஸ்ரீமன் மகாவன கிரீந்தர நிவாச தீக்ஷம் லக்ஷ்மீதரம் கிமபி வஸ்து மமா அவிரஸ்து என்று சாதித்தருளியுள்ளார். திருமலையில் எழுந்தருளியுள்ள சுந்தர தோளுடையான் அழகன் பீதாம்பர ஆடைகளை உடுத்திக் கொண்டும் வரங்களை வேண்டி வரும் அடியார்களை எண்ணியபடியே வரங்களை அளிக்க வல்லவனாகவும் குளிர்ந்த திவ்ய திருஷ்டி உடையவனாகவும் எப்போதும் அடியார்கள் பால் உடைய அவன் எண்ணம் அடியார்கள் பாலே உடையது. நீண்ட நெடு ஆஜானு பாகுவான திருக்கரங்களை உடையவனாகவும் இருக்க வேண்டும். பக்தர்கள் பிரார்த்திப்பதை கேட்கும்படியாக தோளளவும் நீண்ட செவிமடல்களை உடையவனாக இருக்க வேண்டும். மாலிரும் சோலை மலை மீது நித்தியமாக வாசம் செய்பவனாகவும் இருக்க வேண்டும். பூவார் திருமாமகள் எழுந்தருளியிருக்கும் திருமார்பை உடையவனான இவன்
எம்பெருமான் எப்போதும் சுந்தரனாக அழகன் அடியார்களுக்கு வேண்டிய போது காட்சியளிக்க வேண்டும் என்றே ஸ்ரீ கூரத்தாழ்வான் பிரார்த்தித்து சாதித்தருளிய ஸ்லோகம். சுவாமி பிரார்த்தித்ததை போன்று ஸ்ரீ கோதண்டராம சுவாமி நமக்கு இப்போது மனம் மிக்க வண்ண புஷ்பங்களில் முத்துக்களாலும் அலங்கரிக்கப்பட்ட இந்த முத்து பந்தலில் பக்தர்களின் பொருட்டு வீதி உலா கண்டருளிலான் நம்மையும் காணச் செய்கின்றான். இவ்வாறு அவன் அலங்காரம் செய்வது எதற்கு? நாம் காணும்படியாகத்தானே. எத்தனை மனக்லேசங்கள் அதாவது துக்கங்கள் இருப்பினும் இதை கண்டக்கால் அனைத்தும் நமக்கு பறந்து போவோம். சற்று நேரம் மறந்து இருப்போம். அவனை நினைக்க தோண்டும், நினைப்போம். அனைத்து குளிர கடாட்சித்து பக்தர்களை குளிர கடாட்சித்து இப்பொழுது அர்ச்சக சுவாமி எம்பெருமானுக்கு கற்பூரஹார்த்தி சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார். இவன் ராஜகுலம் ஆனபடியாலே உயர்ந்த அழகிய முத்துக்களை வரிசையாக தொடுத்து தலையிலே வந்து தொங்கும்படியாக தொங்கவிட்டிருந்ததாகும். எம்பெருமானின் கபடமற்ற உள்ளம் போல வெண்ணிறத்து அடர்ந்த முத்து பந்தலின் கீழே எம்பெருமான் சீதா பிராட்டியோடு எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றான். அது இவர்கள் திருமணத்தின் போது கண்ணாலம் அப்பொழுது நடந்ததாக ஆண்டாள் கூட அந்த எண்ணத்திலேயே பாசுரத்தை சாதித்தருளியுள்ளாள். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்தொடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துரன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தொழியினான் என்று எத்துணை உயர்ந்த கற்பனை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு. கண்ணனை தவிர வேறு நினைப்பில்லை இவளுக்கு. ராஜகுலத்தில் பிறந்தவர்கள் விவாகம் பண்ணும்போது மத்தளம் சங்கம் போன்ற மங்களவாத்தியங்கள் இடைவிடாது ஒலித்துக் கொண்டே இருக்கும். ராஜகுலமானபடியாலே உயர்ந்த அழகிய வண்ண முத்துக்களை வரிசையாக தொடுத்து தலையிலே வந்து தொங்கும்படியாக தொங்கப்பட்டிருந்ததாகும். எம்பெருமானின் கபடமற்ற உள்ளம் போல வெண்ணிறத்து அடர்ந்த முத்துப்பந்தலின் கீழே ஆண்டாலே கண்ணாலம் கட்ட கோபாலகண்ணன் ஆண் சிங்கம் போல வீறு கொண்டு எழுந்தருள் இருந்தானாம். அதை போலவன்றோ இப்பொழுது சீதா பிராட்டியோடு எம்பெருமான் இந்த முத்து பந்தலிலே அழகாக அலங்கரிக்கப்பட்ட முத்து பந்தலிலே எம்பெருமான் எழுந்தருளிக் கொண்டிருப்பது. இப்படிப்பட்ட எம்பெருமான் ஆண்டாள் நாச்சியாரின் திருவுள்ள கருத்தை ஒட்டிய நாம் இப்போது இந்த எம்பெருமானை ஸ்ரீ கோதண்டராமனை நன்றாக சேவித்துக் கொண்டிருக்கிறோம். முத்து பந்தல் கீழே கருநீல வண்ணனான எம்பெருமான் கருத்த பச்சை கற்கள் பதித்தாற் போல தேவிமார்கள் என்று இக்காட்சியை காண கண்கோடி வேண்டும். அதுவும் விஷம் நிறைந்த காளியனை, அதாவது அந்த காளியன் அடக்கும்போது எப்படி இருந்ததோ நடனமாடும் அந்த வகையிலே இவன் கண்ணனை அனுபவித்ததை இப்பொழுது நாம் ராமனாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சிறிய மணி போன்றவள், அதாவது தாயார் கூடவே இருப்பதனால்தான் இவருக்கு அத்தனை கருணை உள்ளம் கொண்டிருக்கிறது. எம்பெருமானே அண்டி அணிய வேண்டுமென்றால் பிராட்டியோடு சேர்ந்து இவனோடு சேர்ந்திருக்கும் பொழுது தான் நாம் அணுக வேண்டும். அவளோட துணையோடு கூடவே நாம் அணுக வேண்டும். அடியார்களுக்கு எளிமையானவன், அவனோடு கைப்பிடித்து கைகோர்த்து ஆளலாம்படியான எளியவன். ஆகவே அப்படி இருப்பவன் நாம் செய்யும் சில துஷ்கிருதங்களாலே கோபம் எழக்கூடும். அதை தணித்து அவனை நாம் நன்றாக அணுகி வரம் பெற தாயாரே கூட இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எம்பெருமான் எப்படி ஆட்சிமார்கள் இடக்கை வலக்கை தெரியாதவர்கள் கூட, ஒன்றும் தெரியாது, வேதம் படித்தார்களா என்ன ஒன்றும் தெரியாது ஆனவர்கள் கூட கண்ணனிடம் நெருங்கி எப்படி அன்பாக பழகினார்கள். ஆய்ச்சிமார்களும் ஆயரும் அஞ்சுட பூத்தனில் கடம்பேறி புகப்பாய்ந்து வாய்த்த காளியன் மேல் நடமாடிய கூத்தனார் வரில் கூடிடு கூடலே என்கிறாள் ஆண்டாள் மற்றொரு பாசுரத்தாலே. எப்படி இவன் அவதரித்தது எதற்காக? ஒன்றும் தெரியாத இந்த பகவான் மேலே அன்பாக இருக்கும்படியானவர்களை ரட்சிப்பதற்காகத்தானே. பரித்ராணாயம் சாதூனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் என்று சற்று முன்பு சேவித்தோம். அதற்காகவன்றோ இவன் கண்ணனாகவும் அவதரித்தது. பயந்தவர்களான ஆயர்குலம் மற்றவர்களுக்கும் பயத்தை அளிக்காதவர்கள், கண்ணனின் துணையை நம்பி வாழ்ந்தவர்கள், இடக்கை வலக்கை அறியாத ஆயக்குலத்தவர்கள். ஆய்ப்பாடியிலே காளியன் வசித்து வந்த மடுவின் அருகில் உள்ள மரங்கள் எல்லாம் காளியனுடைய விஷத்தினாலே எரிந்து உலர்ந்து போயிருந்ததாம். மடுவின் கரையில் உள்ள காய்ந்த கடம்ப மரத்தின் மீது எம்பெருமான் திருவடி பட்ட அந்த க்ஷணத்திலேயே அமுததாரை பொழியும்படியான கண்ணனின் திருவடிகள் பட்ட மாத்திரத்தாலேயே கடம்ப மரம் உயிர் பெற்று துளிர்த்து பூத்து குலுங்கவும் செய்ததாம். விஷ்ணுவின் மேலான திருவடி இணைகளில் அமுதம் உயிர்ப்பிக்கும் நாடி வெள்ளமிட்டு ஓடுகின்றது. ருக்வேதத்தில் வாக்காக அமைந்த ஒன்று. ஸ்ரீ ராமபிரானுடைய திருவடியை பட்டு அகல்யை உயிர்ப்பித்தார் போலே அபிமன்யுவின்
குருவானவர் பரீட்சித்து கரிக்கட்டையாய் பிறந்தபோது கண்ணனின் திருக்கரங்கள் பட்டு உயிர்த்தெழுந்தார் போலே கடம்ப மரமும் பூத்துக் குறுங்கியது என்பது ஆழ்வாரின் திருவுள்ள கருத்து. அப்படி எம்பெருமான் திருவடி பட்ட மாத்திரத்திலே அது கண்ணன் அவதாரமாக இருந்தால் என்ன, ராமர் அவதாரமாக இருந்தால் என்ன, அந்த திருவடியை பற்றினாருக்கு ஒரு உய்வுதான் உண்டு, வீழ்ச்சியே கிடையாது என்பதை தெளிவுபடுத்துவதுதான் இந்த ஆழ்வாரின் பாசுரங்கள். மரத்திலிருந்து கண்ணன் வேகமாக மடுவின் நடுவில் குதிக்கியாலே கண்ணனுடைய திருவடியோடு கூடிய காளியன் தலை நீரிலே அழுந்தி புகுந்து குளிக்கும்படியாக பாய்ந்தான். ஆயர் கொழுந்து கண்ணனின் திருவடிகள் பலமுறையாக ஏறி துகைக்கும்படியான பேற்றை பெற்றவன் காளியன். அது தனக்கு கிட்டவில்லை என்பதே ஆண்டாளின் திருவுள்ள கருத்து. உயர்ந்த பாதுகைகளுக்கு சுவாமி ஸ்ரீ தேசிகன் பாதுகா சகஸ்ரம் எனும் 1000 மணிமாலையாக அமைந்த ஸ்லோக தொகுப்பு. அப்படிப்பட்ட உயர்ந்த எம்பெருமானின் திருவடி. காஞ்சனபத்ததியில் உள்ள ஸ்லோகத்தில் நவகிரகங்களும் பெருமானின் இணைகளில் சாற்றிருக்கும் பாதுகையாக திருவடியில் அமைந்துள்ளதாக வர்ணித்துள்ளார். கனகருச்சிரா காவ்யாக்கியாத்தா சனை சரணோச்சிதா ஸ்ருதகுருபுதா பாஸ்வத் ரூபா த்விஜாதிப சேவிதா விஹித விபவா நித்யம் விஷ்ணோஹோ பதே மணி பாதுகே துவமசி மகதி விஸ்வேஷா ந சுபா கிரகமண்டலி என்று சாதித்தருளியுள்ளார். அத்தனை உயர்ந்த திருவடியை இரட்சிக்கும்படியான பாதுகை, அந்த பாதுகையிலே அலங்கரிக்கப்பட்ட நவரத்னங்கள், அந்த நவரத்னங்களும் நவகிரகங்களுக்கு ஒப்பாக ஈடுபட்டுள்ளது. ஆக இந்த நன்னாளில் அனைவருக்கும் நவகிரக தோஷங்கள் நீங்கி நல்வழி பெற இந்த ஸ்லோகத்தை சேவித்தாயிற்று. ஸ்ரீ கோவிந்தனின் திருவடி இணைகளை நினைத்தார்க்கு பற்றினார்க்கு அனைத்து கிரகங்களுமே சுபத்தையே தரும் கிரக மண்டலமாக திகழுமாம். அங்காரகன் கரகம் செவ்வேள், சிவந்த பொன்னிறத்தவன் காவ்யன் சுக்கிரனின் பெயர், சனைஸ்வரன் சனீஸ்வரனின் பெயர், மந்தகாரகன் மெதுவாக சஞ்சரிப்பவன், குரு சுபகிரகம் ஆச்சாரியர்களுக்கு சமமாக இருப்பவன், புதன் ஞானத்தை அளிப்பவன், பாஸ்வன் சூரியன் என்றும் த்விஜாதிபதி ஆனவன் சந்திரன். பகவான் ஸ்ரீராமன் பெரிய கிரகமண்டலி. இவனை ஆராதித்ததால் அந்தந்த கிரகங்களை பூஜை செய்து பெறும் பலன்களை விட மேலான தொய்வற்ற நெடும் பலன்கள் உண்டு. இவற்றில் ஒவ்வொரு கிரகத்திற்கு உரிய நவரத்ன கற்களையும் வரிசையாக படுத்தி அதன் ஏற்றத்தையும் பற்றி ஸ்ரீ சுவாமி தேசிகன் ஒவ்வொரு பத்ததியாக சாதித்தருளியுள்ளார். இவ்விடத்தில் முத்துப்பந்தலின் கீழ் முத்து சந்திரனுக்கு குறிப்பாக சொல்லுவார்கள். ஆக இப்படிப்பட்ட இந்த முத்துப்பந்தலின் கீழே சந்திர கிரகத்துக்கு உரிய அந்த முத்துப்பந்தலின் கீழே எம்பெருமான் அழகாக ஆரோகணித்து வீதி உலா கண்டருளி, வீதி உலா கண்டருள்வது என்ன, அவனை அந்த ஒரு ஏதோ ஒரு வியாஜமாக கொண்டு ஒரு சாக்காக கொண்டு பக்தர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு அவன் வீதி உலா கண்டருள்வது. இப்படி அனைத்து நவகிரகங்களும் இவன் திருவடி வாரத்தில் பணிந்திருந்து இவனை சேவிப்பார்களுக்கு அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி கொடுக்கிறான். முக்தாபத்ததி எனும் தொகுப்பில் பகவானின் பாதுகையில் பதிக்கப்பெற்ற முத்துக்களின் ஏற்றமும் அத்துணை ஏற்றமுடைய திருவடி இணைகளை சேவிப்பதாலே உண்டாகும் நன்மைகளையும் 50 சுலோகங்களாலே வரியடைவே விவரித்தருளி செய்துள்ளார் சுவாமி ஸ்ரீ தேசிகன். சரணாகத சஸ்யமாலினீயம் தவ முக்தாமணி ரஷ்மி நிர்ஜரௌகை நனு ரங்கதுரீண பாதரக்ஷே ஜகதி நித்தியம் அதைவ மகத்திற்கா பூத்து என்கிறார். அதாவது தவ முக்தாமணி ரஷ்மி நிர்ஜரௌகைஹி, ரஷ்மி என்றால் துகள். ஸ்ரீ ரங்கநாதனின் பாதங்களை காக்கும் முத்துக்களால் இழைத்த பாதுகைகளுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். இந்த பூமியானது ஸ்ரீ ரங்ககோபாலனின் பாதுகைகளில் இருக்கும் முத்துக்கள், அதன் ஒளிபொருந்திய கிரணங்கள் பகவானின் கருணை எனும் நீர்வீழ்ச்சி பெருக்காக எப்போதும் பறந்து ஓடுகின்றதாம். நிச்சலமாக நித்தியமாக ஓடுகின்றது அவனுடைய கருணை எனும் வெள்ளம். இப்பொழுது அதை சொல்லும் பொழுதே இவன் முத்தால் ஆன அந்த அங்கே அணிந்து கொண்டு அழகாக ஒய்யாரமாக நின்று கொண்டிருக்கிறான். வில்லும் அம்மும் கையுமாக, கூடவே தாயார் வில்லை அம்பை யார் மேலான் கோபம் கொண்டு எழுதிவிடப் போகிறானே என்று பயந்து கொண்டு பக்கத்திலே தாயாரும் இருக்கின்றாள். பாவம், அத்தனை கருணை உள்ளம் கொண்டவள். எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிறது இவனுடைய கருணை உள்ளம். நாம் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும். முத்துக்கள் குளிர்ச்சி பொருந்தியதென்றோ, அதே போல முத்து பாதுகையின் ஒளி கருணை வெள்ளத்தின் இரு கரைகளிலும் பக்தர்கள் அடியார்கள் என்ற பயிர்கள் வரிசை வரிசையாக செழித்து வளரும் இடமாக ஆயிற்றாம். அப்படிப்பட்ட கருணை வெள்ளம். பூமியில் நதி மாத்திருக்கை தேவ மாத்திருக்கை என்னும் 2 பிரிவுகள் உண்டு. அவற்றின் வேகம் உள்ளவை நதி மாத்திருக்கை, ஆனால் வானம் பார்த்திருக்கும். தெய்வ மாத்திருக்கை என்பது பாதுகையின் குளிர்ந்த முத்தொளி வெள்ளம் வழிந்தோடிய வண்ணமாக தொடர்ச்சியாக இருப்பதால்
பகவானை அண்டி வரும் பக்தர்கள் பயிராகிறது, அதாவது செழித்து வளர்கிறது. பக்தர் என்னும் கூட்டம் செழித்து வளர்கிறது, கூடுகிறது, அது மேன்மேலும் தொடர்கிறது. ஆக பாதுகையின் முத்தொளி தெய்வ மாத்திருக்கையாக எப்போதும் சோபிதமாக அடியார்களை வளர்த்து கொண்டே போகின்றது. பாதுகைகளில் உள்ள முத்துக்கள் போதாது என்று எம்பெருமான் ஸ்ரீ கோதண்டராமனின் முத்துப்பந்தலிலே எழுந்தளிருக்கிறான் என்றால் பக்தர்களின் எண்ணிக்கைக்கு குறை உண்டா என்ன? அதை காணும்போது நமக்கும் அவ்வாறுதானே தோன்றுகிறது. அவன் அருளல்லால் இந்த பேரு இந்த நன்னாளிலே நமக்கு கிடைத்திருக்குமான்? இந்த பக்தர்களை கண்டு ரட்சிக்கவே அனுகிரகிக்கவே இப்பொழுது கோதண்டராமன் முத்துப்பந்தலில் அழகாக ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறான். மேலே சற்று இதை அனுபவித்து, இந்த ஊர்வலத்தை அனுபவித்து பொருளை சற்று சேவிப்போம். पात्रं देवक्यादिगुणान्वयदेन्द्र वन्दे हरम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भाम् गुणमध्यमामत्वदाचार्यपर्यन्ता वन्दे गुरुपरम्पराम् अच्युतपदाम्बुजयुग्मरुग्महव्यामावद प्रणाय मेणे आत्मत्वरा भगवदोत्त रामानुजत्तरणं प्रपद्ये मातापिता भवते सर्वं मयावणियमेण मदन्मयानाम् मुकुलाभिरामं श्रीमद्ददङ्ग्रे गुणं प्रणमामि मूर्धनाम् पट्टणादरिभक्तिदायुलहेरयोगिवान् परहालिदीन्द्रमित्रान् दिमत्परां कुदमणिम् श्रीनारं मानत्तिरुकोपलोर्दनल्गारार् காணப்பு கோராத்திருக்கண்டேன் உன்னதத்த உரைக்கண்டாய் வந்து சாதித்தருளாதிருக்கண்ட பொன்மேனி கண்ட அரக்க
கண்ட வண்ணன் இன்ன கடல் கண்ட ஜய ஜய ராமா சமர விஜய ராமா ஜய ஜய ராமா சமர விஜய ராமா भयहर निज भक्त पारीण रामा जय जय रामा समर विजय रामा
பூக்கள் போல இத்தனை பக்தர்கள் சூழ முத்து பந்தலிலே ராமன் கோதண்டராமன் உலா வருவது இந்த நன்னாளில் நமக்கு கிடைத்த பேரே என்று சொல்ல வேண்டும். இப்படி ஸ்ரீமத் ராமாயணம் மூலமாக ஸ்ரீராமனின் திருக்குணங்களை கேட்டிருந்தும் ராமோ ராமோ ராமக என்று ராமமயமான உள்ள நாட்டில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் சக்கரவர்த்தி திருமகனை சேவிப்பது என்பது எத்தனை கொடுத்து வைத்திருக்கிறது. அவனை சரண் அடையாது இருப்பவர்கள் யாராக இருப்பார்களா? அப்படி இருப்பின் என்ன பிறப்பு பிறந்தும் என்ன பயன் பெறப்போகின்றார்கள் தெரியவில்லை. இவருக்கு பணிந்து நம் குறைகளை நீங்க பெற்று நிறைவோடு வாழ்வதே ஸ்ரீராம சீதா பிராட்டியை திவ்ய தம்பதிகளை அடிபணிந்ததன் பெரும் பயனாக அமையப் போகின்றது. அதுவும் இந்த சுபதினத்தில் எத்தனை அடியார்களின் குழங்கள் இவர்களை சேவித்தாரே போதுமானது. ஸ்ரீமத் ராமாயணத்தை சீதாயாக சரித்தம் என்றே வால்மீகி மகரிஷி அருளி செய்துள்ளார். பூர்வ ஆச்சாரியர்களும் சிறையிருந்தவளின் ஏற்றம் என்றே பொருள் விளங்க அழகுற சொன்னார்கள். சற்று முன் சேவித்தோம். தளிர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சுரையில் விளப்புற்ற கிளிமொழியால் காரணமாக கிளர் அரக்கன் நகரெரித்த களி மலர்ந்த துழாய் அலங்கல் கமழ் முடியன் கடல் ஞாலத்து அளமிக்கான் கவராத அறிவினால் குறைவிலமே என்று ஆழ்வார் சாதித்தறியுள்ளார். ஸ்ரீ நம்மாழ்வார் ஏராளம் திருவாய்மொழியில் பதிகத்தில் உள்ள ஒரு இந்த பாசுரத்தால் தனிச்சுரையில் துன்புற்ற கிளிமொழியாளாம் சீதையின் பொருட்டு ஸ்ரீராமன் செய்த திவ்ய லீலைகள் அனைத்தும் பக்தர்களை தன்னை பற்றினார்க்கு அடைக்கலமாக அளித்து ரட்சித்தது. ஏன் ஸ்ரீமத் ராமாயணம் முழுவதுமே இப்பாசுரத்தில் அடங்கியுள்ளது என்பதை பூர்வர்களின் கருத்தாக அமைந்துள்ளது. இவன் அவதரித்ததே ரட்சிக்கத்தானே. பெருமானின் சௌலபிய குணத்தை, அடியார்களை ரட்சிக்கும் தன்னேற்றத்தை, அடியார்களை அதாவது அவர்களின் விரோதிகளை ஒழிப்பவன் என்றே அடிப்படையில் ஆழ்வாராதிகளின் கருத்தாக அமைந்துள்ளது. அதுவும் வேதவாக்கு, அதை தொடர்ந்து உபனிஷத்துகள், அதை தொடர்ந்து இதன் அடிப்படையில் தோன்றிய ஆழ்வாராதிகளின் இறைச்சொற்கள். சற்று முன்பு சுவாமி ஆச்சாரியன் சாதித்த பேயாழ்வாரின் அந்த பாசுர தொகுப்பை சற்று சேவித்தோம். அதுபோல பிராட்டியோடு கூடிய எம்பெருமானை தான் சேவிக்க வேண்டும், அப்பொழுதுதான் நமக்கு உயர்ந்த பலன்கள் ஏற்படும் என்று அழுத்தம் திருத்தமாக சாதித்தருளியுள்ளது. சொல்லும் பொழுதே எம்பெருமான் பிராட்டியோடு அவனுடைய திருத்தம்பியார் லக்ஷ்மணனோடு நமக்கு காட்சி அளிக்கிறான். இலங்கையில் ராட்சச பரத்துடன் பெருமாள் தன்னந்தனியாக யுத்தம் செய்து நிர்மூலம் செய்தார். இளைய பெருமாள் மகாராஜா சுக்ரீவன் முதற்கொண்டு வேடிக்கை பார்த்தனராம். ஒரு சிங்கம் நரிக்கூட்டத்தின் நடுவில் புகுந்து துவம்சம் செய்தது போல வீரனின் பராக்கிரமத்தை கண்டு செயலற்று சிறை போல நின்றனராம் இருவரும். இந்த யுத்தத்தை பற்றி நம்மாழ்வார் ஆழியழ என்னும் பதிகத்தில் சாதித்தருளியுள்ளார். மாறு நிறைத்து இறைக்கும் சரங்கள் என நூறுபிணம் மலை போல் புரள கடல் 6 மடுத்து உதிரப்பனலா அப்பன் நீர்பட இலங்கை சற்ற நேரே என்கிறார். சாதாரணமாக இவ்வுலகின் கண் நாம் படும் துன்பங்களுக்கு விடிவு ஏற்பட இந்த பதிகத்தை சேவிக்கச் சொல்லுவார்கள் ஆன்றோர்கள். இந்த பதிகத்தை சேவிப்பதால் அனைத்து துன்பங்களும், ஏன் சொல்ல இயலாத நோய்களும் கூட விட்டு போகுமாம். அதுவும் இந்த பாசுரம் மிக்க ஏற்றமுடையதாக என்பர். துன்பத்தினின்று விடுபட்டவர்களின் அனுபவ பூர்வமான வார்த்தைகளாலே நாம் தெளிந்தது. பெரியவர்களின் ஆன்றோர்களின் வாக்கு பொய்க்காது. ஸ்ரீராமன் தன் சீதா பிராட்டி உள்ளவரை நமக்கு எவ்வித துன்பமும் அணுகாது. நம் பொருட்டு சிபாரிசு செய்பவளே அவள் தானே. பூமி பிராட்டி சீதை மேலே ஆண்டாளாக அவதரித்து இவளுடைய தயை குணத்தை வெளிப்படுத்தியவாற்றை சுவாமி ஸ்ரீ தேசிகன் தயா சதகத்தில் நிச்சாமயதுமாம் நீளா யத்போக படலைர் துருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்தோ சேஷு அதுசுதர்சனம் என்று ஸ்ரீனிவாசனின் அந்த இரு பக்கமும் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்கள் இப்பூலையில் குற்றம் செய்யாதவர்கள் ஒருவரும் இல்லை. ஆனாலும் உணர்ந்து திருவடி பற்றினார்க்கு அருள வேண்டும் என்பாள் என்று மேலே இவ்விடத்தில் ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद
प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ